ஹாய்ங்க, நான் டாக்டர் இளங்கனி. நிறைய பேர் கேட்பாங்க, டிஷ்யூ டேமேஜ் ஆகுமா, பல்லு டேமேஜ் ஆகுமா, கேன்சர் வருமா இந்த ரேடியேஷன்னால அப்படிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. டென்டல் எக்ஸ்ரேஸ் வந்து ரொம்ப சேஃப். நம்ம நார்மலி டெய்லி யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து வர ரேடியேஷன் விட ரொம்ப கம்மியான எக்ஸ்போஷர் தான் நமக்கு டென்டல் எக்ஸ்ரேஸ்ல இருந்து வரும். நம்மளால நார்மல் நம்ம நெக்கட் ஐல எதை பார்க்க முடியாதோ அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து டென்டல் எக்ஸ்ரேஸ் வந்து சஜஸ்ட் பண்றோம். அப்படி பாத்தீங்கன்னா 2 பல்லுக்கு நடுவுல இருக்க சொத்தை, ஒரு பல்லுலயே இருக்க ரொம்ப ஆழமான சொத்தை, வேர் வரைக்கும் பரவுன சொத்தை, ரூட்ல ஏதாவது வர இன்ஃபெக்ஷன், போன்ல வர இன்ஃபெக்ஷன், போன்ல வர ஃப்ராக்சர், கிராக்ஸ், பல்லுல வர கிராக்ஸ், ஃப்ராக்சர், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் பாக்குறதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்ரேஸ் வந்து சஜஸ்ட் பண்றோம். மெடிக்கல் எக்ஸ்ரேஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சின்ன ஏரியாக்கு எடுக்கிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். நாங்க வந்து ஒரு ஏப்ரன் கொடுப்போம், அதுல லெட் இருக்கும். அது வந்து உங்களை ரேடியேஷன்ல இருந்து கம்ப்ளீட்லி ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த ரேடியேஷன்லாம் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். சரி, யார் யாரெல்லாம் எக்ஸ்ரேஸ் எடுக்க கூடாது, யார் யாருக்கெல்லாம் ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னா, பிரெக்னென்ட் மதர்ஸ்க்கு. ஸோ எமர்ஜென்சி இல்லைன்னா நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள வச்சுட்டு சஃபர் பண்றதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணி கியூர் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறது தான் பெட்டர். ஸோ கியூர் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பாய்.